ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மெயில் ஐடி வச்சு லொகேஷன் ட்ராக் பண்றதுல இருந்து சிசிடி கேமரா ஹேக் பண்ற வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு 5 OSINT டூல்ஸ் இருக்கு. அது என்னென்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் இருக்கிறது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் OSINT டூலான ஷோடவுன் தான். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டூல் வந்து எனக்கு ஃபேவரட்னா, இதை வச்சு பப்ளிக்கா இருக்கக்கூடிய சிசிடி கேமரா எல்லாமே தெளிவா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து லைவா இருக்கக்கூடிய சிசிடி கேமரா எங்க இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் இந்த பிஜி சவுத் சைட்ல இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த ஷாப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி எந்த ஒரு சிசிடி கேமராஸா இருந்தாலும் அதை மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லைவ் லொகேஷன் ட்ராக் பண்ற ஐபி வச்சு லொகேஷன் ட்ராக் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு ஐபி கொடுத்து வனபிலிட்டி ஏதாவது இருக்கா இல்லையாங்கிற செக் பண்றது, அது வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் இந்த ஒரு டூல் வச்சு நம்மளால தெளிவாவே பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த டூல் ரொம்பவே பவர்ஃபுல். நம்மளுடைய செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டூல் தான் இந்த டூல். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஃபயர்பாக்ஸ்ல இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். ஓகே, இது என்ன பண்ணுனா வைஃபையோட வனபிலிட்டிஸ், அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வைஃபை நெட்வொர்க்ஸை பத்தின எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல கிடைக்கும். நீங்க ரெட் கலர்ல பாக்குறது எல்லாமே வைஃபை ரேஞ்சஸ் தான். இதை யூஸ் பண்ணியும் நீங்க நிறைய வைஃபை அட்டாக்ஸ் சம்பந்தப்பட்ட வைஃபை பாஸ்வேர்டு கிராக் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி உங்களால தெளிவாவே பண்ண முடியும். நம்மளுடைய தேர்ட் பிளேஸ் டூல் போயிடலாம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஃபயர்பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த டூல் வந்து ரொம்பவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டூல். எப்படின்னா, இப்போ உங்களை பத்தின டேட்டாஸ் ஏதாவது ப்ளீச் ஆயிருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க இன்சைடி ஏதாவது கொடுக்குறீங்க, இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோட டைட்டில் கொடுக்குறீங்க, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மெயில் ஐடிஸ் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ஏதாவது வேற ஏதாவது வெப்சைட்ல ப்ளீச் ஆயிருக்கா, அவங்க பர்மிஷன் இல்லாம வேற ஏதாவது சைட்ல வந்து உங்களோட இன்சைடியோட பாஸ்வேர்டோ இல்ல வந்து உங்க மெயில் ஐடியோட பாஸ்வேர்டோ இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் லாகின் பண்ணி ஏதாவது வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த லாகினோட ஐடி பாஸ்வேர்டு ஏதாவது லீக் ஆயிருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இது வந்து உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் அப்படி ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னா இதுல பார்த்துட்டு அந்த சைட்குள்ள போய் உங்களோட பர்சனல் டேட்டாஸ் ஏதாவது லீக் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுட்டோடனே டெலீட் பண்ணிடுங்க. அதுல டெலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். ஓகே, நம்மளுடைய ஃபோர்த் டூல் போயிடலாம். இந்த டூல் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா, பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நான் அப்படியே இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபிஷிங் லிங்க் ஏதாவது வருதுன்னா இதில் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. இது நீங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு லிங்க் வருதுன்னா அந்த லிங்க் இதுல காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபிஷிங் லிங்கா, இதால என் மொபைல் எதுவும் ஹேக் ஆகுமா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து சைட்ஸோட யூஆர்எல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம். சைட்ஸோட யூஆர்எல்ஸ்ல வந்து ஏதாவது வனபிலிட்டி இருக்கா, வேற ஏதாவது சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஆர்எல் பேஸ்ட் ஸ்கேனிங்க இதுல நீங்க பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த டூலும் பவர்ஃபுல் தான். நான் சொல்ற எல்லா டூலுமே ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான், எதுவுமே பெய்டு கிடையாது. இந்த ஷோடவுன் மட்டும் பெய்டு வெர்ஷன் இருக்கு. பெய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த டூல் போயிடலாம். ஃபைனல் டூல், இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். நேரா ஃபயர்பாக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் இஸ் நாட் அவைலபிளா? ஓகே, நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப இது வந்து என்னன்னா பியூர் மெயில் ஐடியை மட்டும் டெஸ்ட் பண்ணும். மெயில் ஐடியோட லொகேஷன்ஸ் ஏதாவது ப்ளீச் ஆயிடுச்சுன்னா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர், கொஞ்சம் பேர் வந்து ரிசல்ட் வர மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பேர் ரிசல்ட் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அதாவது இதுல நீங்க லொகேஷன் ட்ராக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி உங்க மெயில் ஐடி வந்து லொகேஷன் எங்காவது லீக் ஆயிருக்கும். ஏதாவது ஒரு சைட்ஸ்ல லீக் ஆயிருந்தா மட்டும்தான் இது எடுத்துட்டு வந்து கொடுக்கும். மித்தபடி வந்து நீங்க நார்மலா லீக் ஆகாத மெயில் ஐடியை போட்டுலாம் நீங்க வந்து லொகேஷன் ட்ராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. சோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லீக் ஆயிருக்க டேட்டாஸை மட்டும்தான் OSINT டூல்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, மெயில் ஐடி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க லொகேஷன்ஸ் ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னா அந்த லொகேஷன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் அட்வான்ஸ் லெவலில் போடலாம். இன்ஸ்டா ஐடி வந்து ஏதாவது மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணாங்கன்னா அதோட லீக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இங்க வந்து கிடைக்கிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இன்கேஸ் இங்க வந்து அந்த பாஸ்வேர்டு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா உடனே உங்க மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க, உங்க இன்ஸ்டா ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆத்தென்டிகேஷன்ஸ் செட் பண்ணி வச்சிருங்க. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எப்பவுமே செட் பண்ணி வச்சிருங்க. அதான் சேஃபா இருக்கும். நான் சொன்ன எல்லா டூல்ஸுமே ஃப்ரீ. இதுல வந்து இது மட்டும் பெய்டு. இந்த பெய்டு போட்டீங்கன்னா இது ஒர்த்திட்டாவே இருக்கும். இது நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல கிடையாது, இது நான் யூஸ் பண்றதுனால சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் பே பண்ணுங்க. அதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம், இதை பே பண்ணி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ப்ராப்ளம் ஆகும்.
ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் நான் வந்து ஒரு எத்திக்கல் ஹேக்கரா இருக்கேன் ஆல்ரெடி ஆஃபீஸ்ல, எனக்கு ஓசின் டூல் வந்து எது பெய்ட் பண்ணா நல்லா ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டூல் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் பர்சனலா எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குன்னா என் இன்ஸ்டா நீங்க தரேன் nal_cy இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க எப்ப வேணாலும் டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ல பண்ணிட்டு போங்க, நான் அதையும் மேக் பண்ண பாக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.